ஆவாரம்பூ வந்து சீசனில் இந்த மாதிரி பூத்துருக்கும். இந்த மாதிரி அழகாக பூவை மட்டும் நம்ம நல்லா அழகாக கிள்ளி எடுத்து அதை நம்ம நல்லா பதமாக காய வச்சு அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படின்ற ஒரு பழமொழி சொல்லியிருக்காங்க பெரியவங்க. என்ன அப்படின்னா, ஆவாரம்பூவை நம்ம பயன்படுத்தும் போது கண்டிப்பாக அதில் வந்து ஆயுசு நாட்கள் வந்து கூடும் அப்படின்றதான் இதோடைய பொருள். ஒரு ஆவாரம் செடி வச்சு நம்ம வளர்த்தோம் அப்படின்னாவே அது எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். நல்லா பெருசாக வந்து நிறைய அதில் காய்கள்லாம் காய்க்குது. அது இல்லாமல் வந்து நிறைய பூக்கள் அதில் பூக்குது. காய்களோட அழகாக பூக்கள் இருக்குது. இந்த பூக்களை மட்டும் கரெக்டாக பறித்து அதை நல்லா வெயிலில் உலர்த்திட்டு காய வச்சுட்டு அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆவாரம்பூவை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்ன மாதிரி பல வியாதிகளுக்கு இது வந்து ஒரு சிறந்த மருந்தாக இருக்குது. மேலும் வந்து பார்த்தோன்னா ஆவாரம்பூ டீயை வந்து நம்ம குடிக்கிறதுனால என்னென்னலாம் நமக்கு சிறப்பு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். தோல் வந்து அழகாகும். இது வந்து மேனியை அழகுபடுத்துறது தான் ஆவாரம்பூவோட மேஜரான ஒரு ஒர்க் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆவாரை பூத்திருக்க சாவோரை கண்டதுண்டோ அப்படின்ற ஒரு பழமொழி வயசானவங்க, கொஞ்சம் ஏஜ்டு அபோவ் 50 இருக்கவங்கலாம் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த காலத்தில் இருக்கவங்களுக்கு தான் இந்த ஆயுர்வேதிக்கோட அருமைகளை அவங்க தெரிஞ்சு வச்சுருந்துருக்காங்க. இப்போ ரீசெண்ட் டேஸில் நம்ம வந்து கொஞ்சம் மாடர்னாக அப்படியே எல்லாமே வந்து பேஸ்ட்டாகவே பார்த்துட்டோம். ஸோ ஒரு பூவை கொதிக்க வச்சு குடிக்கிறது அதெல்லாம் வந்து குறைஞ்சி போச்சுன்னு தான் நம்ம சொல்லணும். அதனால் இப்போ டயபெட்டிஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது மெயினாக டயபெட்டிஸ்க்கு வந்து ரொம்ப அருமருந்தாக செயல்படுது. இதை வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு 2 கிளாஸ் தண்ணீர், நல்ல சுத்தமான ஆவாரம்பூ இந்த மாதிரி எடுத்துக்கணும். நாட்டு சர்க்கரை, இதை வந்து பால்லையும் கொதிக்க வச்சு குடிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து சாயாவாக வச்சு குடிக்கிறதுனாலும் ஓகே தான். இது வந்து சாயா அப்படின்னு சொல்லுவாங்க. சாயா முறை அப்படின்னா ஒன்லி நாட்டு சர்க்கரை அண்டு இந்த தண்ணீர். நாட்டு சர்க்கரை தண்ணீர் ரெண்டு இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சிடணும். அந்த பூவினுடைய சத்துக்கள் அந்த சாரெல்லாம் வந்து அந்த தண்ணியில் இறங்குற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு சுண்ட வச்சிடணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வடிகட்டி நம்ம தினந்தோறும் குடிச்சு வந்தோம் அப்படின்னா சுகர் லெவல் குறையும், மேனி நல்லா பளபளப்பாகும். அந்த மாதிரி நிறைய மருத்துவ குணங்கள் இதில் இருக்குது. இது போன்ற தகவல்களை மேலும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.